ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே கைஸ், ஸோ குட் ஈவினிங் கைஸ், குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இது வரைக்கும் நேற்று நம்ம டேபிள் பற்றி இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் பாக்ஸ்னா என்ன சார்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இதை நான் ரெடி பண்ணுறதுக்குள்ள விடிஞ்சிச்சு கைஸ். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை அந்த ஃபுட்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து லைசன்ஸை மாற்றி. ஓகே, இங்கே பாருங்க, ஃப்ளக்ஸ் பாக்ஸ்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க ஷேப்ஸில் இந்த டப்பா இங்கே பாருங்க. இப்போ இது வந்து ஒரு பாக்ஸு. இந்த மட்டனா ஒரு பாக்ஸை என்னால் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் பாக்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்படி ஒரு பாக்ஸை நான் ரெடி பண்ணிக்குவேன். இந்த பாக்ஸுக்குள்ள நான் வந்து எனக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக நான் ரெடி பண்ணிக்க முடியும் என்னால். அதாவது இது ஒரு பாக்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாக்ஸு. ஓகேவா? திருப்பி இதை காப்பி பண்ணியே போடுவோம். திருப்பி வந்து இன்னொரு பாக்ஸு. என்ன வரல? திருப்பி இதே மாட்டம் இங்கே ஒரு பாக்ஸு. திருப்பியும் ஓகே, திருப்பி இப்படி ஒரு பாக்ஸு. இந்த மாட்டம் என்னால் இப்படி அலைன்மெண்ட் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? அப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள இந்த மாட்டம் எத்தனை பாக்ஸ்னால என்னால் கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இது இந்த மாட்டம் இதுக்காக நம்ம படிக்கப்படுற டாபிக் தான் என்னது? சிஎஸ்எஸ் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே இன்னும் கூட இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிஷர்ட் இமேஜ் வச்சுட்டு இந்த மாட்டம் மேலே 4 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இதே மாட்டம் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாட்டம் அடுத்த ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படினாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காக சார் படிக்கிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்க இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலேயே பூட் ஸ்டாப்ல இன்னும் அட்வான்ஸ்டிக்காக ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து வரும், உங்களுக்கு படிப்பீங்க. ஓகேவா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஃப்ளக்ஸ் பாக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படி ஃப்ளக்ஸ் பாக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா இதுதான். இந்த மாட்டை நம்ம ஒரு எடுத்துகிட்டு வரது தான் ஃப்ளக்ஸ் பாக்ஸ். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா புக் மை ஷோ வெப்சைட் பாருங்களேன். ஓகே, இந்த புக் மை ஷோ தெரியுமில்ல, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இது. ஓகே, இந்த வெப்சைட்லாம் பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 4 நாள் இது செட்டாக இருக்கா? இது ஓகே, இது எல்லாமே பூட் ஸ்டாப்ல டிசைன் பண்ணது. இங்கே பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே, ஸோ இந்த மாட்டம் நம்மளும் எப்படி சார் பண்ணுறது அதுதான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். புரியுதா? ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் பண்ணுங்க. இந்த பேட்ச் யாரு பல பேர் பண்ணவே இல்லை, 3 பேர் தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, மற்றவங்களாம் என்ன ஆச்சு அசைன்மெண்ட்டு? நான் அந்த மெயிலாம் அனுப்பி சொல்லி பண்ணேனே, ஏதாவது பிஸியாக இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. ஏன் அசைன்மெண்ட்டே சென்ட் பண்ணல யாருமே? பல பேர் சென்ட் பண்ணலையாப்பா? சொல்லுங்க கைஸ், சொல்லுங்கப்பா. விருப்பம் இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட கேட்டு தானே நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். சிம்பிளாக தானே கொடுத்தேன் அசைன்மெண்ட்டு. சொல்லுங்க கைஸ், அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அசைன்மெண்ட் பண்ணாதவங்க. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டாவது பண்ணுங்க. நல்லா ஜாலியாக தானே கொடுக்குறேன் அசைன்மெண்ட். உங்களுக்கு பிடிச்ச மாட்டை தானே கொடுக்குறேன். ஓகே, அசைன்மெண்ட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலாம் எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஓகே, ஸோ 2-3 பேர் தான் சென்ட் பண்ணுறீங்க. அந்த ஜோஷ்வா அவங்க குரூப்ல எல்லாம் 2 பேர் தான் சென்ட் பண்ணுறீங்க. மற்றவங்களாம் எங்க அசைன்மெண்ட்டை கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? ஓகே, குட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் அசைன்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். நான் சார் டீச் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க பண்ணாட்டி போங்க. என்னோட கடமை டீச் பண்ணுறேன். ப்ரூஃபுக்கு ரெக்கார்ட் இருக்கு. அட்டன்ஸ் நீங்கள் வந்தீங்களே வரலையாங்கிறதுக்கும் ரெக்கார்ட் இருக்கு. தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான், தான் நோட் பண்ணியிருக்கேன். அட்டன்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாபுக்கு வேற ஹெல்ப்புக்குன்னு என்கிட்ட வந்து நிற்காதீங்க. ஓகே கைஸ், பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை விட நான் பேச சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால தயவு செஞ்சு அசைன்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நான் டீச் பண்ணுறேன். ஓகே கைஸ், நல்லா கவனிங்க. ஸோ ஃப்ளக்ஸ் பாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிவ் கிளாஸ். ஓகே, ஸோ கிளாஸ் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹெட்டரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. H1ல புக் மை ஷோ. ஓகேவா? ஸோ புக் மை ஷோ இதை வந்து இந்த ஹெட்டரை எப்பயும் போல் ஸ்டைல் ஷீட்டில் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இன்டர்னாலே யூஸ் பண்ணுறேன். அப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அது. ஓகே, ஸோ டாட் ஹெட்டரை வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா புக் மை ஷோ அந்த கலர்லாம் இருந்துச்சு. ஸோ பேடிங் வந்து 30 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் சென்டரு. ஓகேவா? இப்போதைக்கு இது போதும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஆல்ரெடி 2ல் தான் இருக்கா? ஓகே, ஸோ இதுதான் புக் மை ஷோ வெப்சைட். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு ஹெட்டர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் நேவிகேஷன் பாரெலாம் போடணும். பட் நான் போடலை, டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, 1/2 hour கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க கைஸ், ஃப்ளக்ஸ் பாக்ஸுங்கிறத என்னன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிவ் வச்சுக்கிறேன். அந்த டிவ் கிளாஸ் வந்து நீ என்ன நேமான்னு வச்சுக்க, பட் நான் சொல்கிற நேமே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா அதுதான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு போட்டு ஐஃபன் கண்டெய்னர் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே, ஏன் சார் இந்த நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ளக்ஸ் கண்டெய்னர்னா பாக்ஸ், கண்டெய்னர்னாலே பாக்ஸ் அப்படிங்குவாங்க. ஃப்ளக்ஸ் கண்டெய்னர்னா
இந்த வெளியில இருக்க லேயர் இருக்கு பாத்தீங்களா, வெளியில இருக்க லேயர் உள்ள கட்டமா இருக்கு, அது கிடையாது. வெளியில இருக்கிற பாக்ஸை தான் ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அதனால தான் இந்த நேம் நான் கொடுத்துக்கிறேன். நீ என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம், படையப்பா, ரஜினி, அப்படி இப்படி நீலாம்பரி என்னனாலும் நீ கொடுத்துக்க. பட் இந்த நேம் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல உனக்கு எத்தனை அந்த பாக்ஸ் வேணுமோ அத்தனை டிவ் போட்டுக்க. புரியுதா? ஒவ்வொரு டிவ்வுக்கும் நீ வந்து கிளாஸ் எழுதிக்க. கிளாஸ் வந்து பாக்ஸ் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இன்னொரு இது வந்து பாக்ஸ் 2ன்னு வச்சுக்க. ஓகே, பாக்ஸ் 2ன்னு வச்சுக்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் 3ன்னு வச்சுக்க. உனக்கு எத்தனை வேணுமோ அதை வச்சுக்க. உன்னோட விருப்பம் தான் அது. புரியுதா கைஸ்? இப்போ இதுல வந்து நான் பாக்ஸ் 1, இது வந்து பாக்ஸ் 2, அதே மட்டும் இது வந்து பாக்ஸ் 3. ஓகேவா? ஸோ இது மட்டும் உனக்கு எத்தனை வேணுமோ, ஒரு கண்டெய்னருக்குள்ள எத்தனை வேணும். இப்போ இதுதான் ஒரு வெளியில ஒரு கண்டெய்னர். என்கிட்ட இப்போ 3 வேணும் இது மட்டும். ஓகே, 3 வேணும்னா 3 இது ஓப்பன் பண்ணிக்க. புரியுதா கைஸ்? இப்போ எனக்கு இந்த மட்டும் 3 வேணும். ஓகே, அதனால தான் நான் 3 டிவ் போட்டிருக்கேன். புரியுதா? பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. அந்த வெளியில இருக்க அந்த கண்டெய்னருங்கிறது அந்த பாக்ஸ் சுத்தி வர பாக்ஸ். இதான் இங்க இருக்கு பாத்தீங்களா, வெளியில வர பாக்ஸ். புரியுதா? ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். No, sir. நோ ரைட். ஓகே, குட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து இந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் இதை வச்சு நான் எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்றேன்னு பாருங்க. இதுதான் ஹைலைட்டே. ஓகேவா? நான் தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டாட் ஃப்ளக்ஸ் ஐஃபன் கண்டெய்னர் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, யார் லெஃப்ட் ஆனது? ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா? சரி, ஓகே கைஸ். ஸோ ஃப்ளக்ஸ் கண்டெய்னர்ங்கிற நேம் கரெக்டாக கொடுங்க. நேம் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் எனக்கு இது காட்டுது. ஓகே, சரி, ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். டாட் ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்கிறது நேற்று ஒன்று டிஸ்பிளே பிளாக்னு ஒன்று பார்த்தீங்க. அதெல்லாம் என்ன சொல்லுங்க? டிஸ்பிளே பிளாக்னா என்னப்பா சொல்லுங்க, சொல்லி கொடுத்தேனே. வேர்ட்ஸ்குள்ளே கண்ணுக்கு தெரியாத பாக்ஸ் கிரியேட் ஆகும் சார். அப்படி சொல்லக்கூடாது. அது ரைட், நீங்க சொன்னது கரெக்ட். அது நீ எப்படி சொல்லணும்? டிஸ்பிளே பிளாக்கோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு அந்த எலமெண்ட்டை சுத்தியும் பாக்ஸ் கிரியேட் ஆகும், அந்த வேர்டை சுத்தியும். அதான் நேவிகேஷன் பார்ல வந்து ஹோம்னா ஹோமை சுத்தி வேர்டு கிரியேட் ஆகும். ஓகே, அப்புறம் வந்து லாகினை சுத்தி பாக்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் டிஸ்பிளே பிளாக், மறந்துடாதீங்க. இதே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னா ஓவராலா இந்த மாட்டம் வெளியில ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு லேயர் கிரியேட் ஆகும். புரியுதா? அதை நீங்க கண்ணால பாக்குறதுக்கு தான் நான் வந்து பார்டர் கொடுக்க சொல்றேன், சாரம் கட்ட சொல்றேன். ஓகே, 3 பிக்சல் சாலிடு பிளாக் கொடுத்துட்டு அது வேணா நீங்க பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வேணா இப்படி எல்லோன்னு கொடுக்குறேன். புரியுதா கைஸ்? இப்போ வேணா இதை ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியல, ஏன்னா நான் எதுவுமே கொடுக்கல. புரியுதா கைஸ்? இப்போ நான் வேணா இது உள்ளுக்குள்ள நான் ஒரு H1 டாக்ல நான் வேணா பாக்ஸ் 1ன்னு கொடுக்குறேன், இதை பாக்ஸ் 2ன்னு கொடுக்குறேன், இதை பாக்ஸ் 3ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? உள்ளுக்குள்ள ஏதாவது நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்பதான் எனக்கு எப்படி வரும். புரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா உங்களுக்கு? எஸ்ஆர் எவ்ரிஒன் இந்த மட்டும் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? இங்க பாருங்க, வெளியில நான் எப்படி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், அந்த மட்டும் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? அதுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கா இல்லையா? டெல் மீ கைஸ். Yes, sir. ஓகே, ஸோ அதனால நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் எல்லோ கலர்ல வச்சு காமிச்சேன் அந்த பாக்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அது என்ன லிங்க்? ஓகே, புரியுதா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் எதுக்கு போட்டேன்னு, அப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் பார்டர் போட்டிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் வரும். அதான் இந்த மட்டும் வெளியில் இருக்கிற மட்டும் ஒரு பாக்ஸ் வந்துடும். புரிஞ்சா? அதை நான் போட்டுட்டேன். இது உள்ளுக்குள்ள அந்த வேர்டு இருந்தனால தான் எனக்கு அது டிஸ்பிளே ஆச்சு. ஏன்னா உள்ள எம்டியா இருந்தா டிஸ்பிளே ஆகாதுல்ல. ஓகே, நான் முன்ன கோடு முழுமையாக முடிக்கல. சரி, ஓகே கைஸ். இப்போ வெளியில ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் செட் பண்ணிட்டேன். இப்போ உள்ள இருக்கிறத எப்படி சார் அதை பிரிக்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ டாட் ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற இப்படி தான் போடணும். அந்த ஒவ்வொரு பாக்ஸாக நான் கனெக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டாட் பாக்ஸ் 1 தெரியுங்களே, சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கிற இன்னொரு கிளாஸை நீங்க இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சா? ஓகே, ஸோ உள்ள நான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 1 நான் டிசைன் பண்றேன். பாக்ஸ் 1 நான் எப்படி கொடுக்குறேன்னா, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே, வித்து வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன், ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். அப்புறம் வேற என்னப்பா கொடுக்கலாம்? பேடிங் வந்து வேணா ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். மார்ஜின் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. மார்ஜின் வேணா ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். வேற என்னப்பா கொடுக்கலாம்? ஓகே, இதுக்கு வேணா பேக்ரவுண்ட் கலராக கொடுப்போமா? பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கலர் என்ன போட்டால் நல்லாயிருக்கும்? சரி, ப்ளூ போடுறேன், ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ பாருங்க, ஒரு பாக்ஸ் வந்துருச்சா? புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிஒன் சொல்லுங்கப்பா. Yes, sir. ஓகே, குட். இப்போ நான் ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பாக்ஸ் 1 இது. நான் இந்த கதைப்படி வருதா? இங்கே எப்படி வந்திருக்கு? இதே மட்டும் வருதா? கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா? ஓகேவா? வெளியில ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள சின்ன சின்ன பாக்ஸ் உங்களுக்கு தேவையின் அடிப்படையில் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதே மாட்டம் நான் அடுத்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன், அது வந்து பாக்ஸ் 2, அதுதான் அடுத்த கிளாஸ். இதே மாட்டம் உனக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை நீ கோடு நீ போட்டு தான் ஆகணும். ஓகே, ஏன்னா சிஎஸ்எஸ்னா அப்படிதான், வேற வழி இல்லை. ஓகே, ஸோ புரியுதா கைஸ்? இப்போ நீங்க நினைக்கிற மாட்டம் பாக்ஸ் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அப்ப இந்த பாக்ஸ் நீங்க முடியிற வரைக்கும் நீங்க எத்தனை நாள் போட்டுட்டு போகலாம், புரியுதா? உங்களோட விருப்பம் தான் அது. ஓகே சார், எனக்கு இது வந்து ஃபுல்லா வரணும்னா நீ போட 3 தானே போட்டிருக்கேன், பாக்ஸ் 4, பாக்ஸ் 5, பாக்ஸ் 6, பாக்ஸ் 7. எனக்கு தெரிஞ்சு 8 பாக்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரோக்கு நீ 8 பாக்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். இதோட சைஸை பொறுத்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சைஸை பொறுத்து, புரிஞ்சா? ஓகே, இப்போ நான் இங்க நான் போட்டு காமிச்ச மாட்டேன், நான் இங்க போட்டுட்டேன். யாருக்காவது அதுல டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். நோ சார். ஓகே குட். ஸோ இதை வந்து சரி சார், இப்போ நான் சொல்ற மாட்டோம் ஒன்று போடுங்களேன். என்னப்பா போடணும், ஒரு நிமிஷம் அங்கே போங்க, நான் சொல்றேன். எங்கப்பா அந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் தான் முக்கியம். அந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னர்ல ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஒன்று போடுங்களேன். கீழே போடுறேன், ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் போட்டிருக்கேன். ஓகேவா? காலம்னு போட்டா எனக்கு எப்படி வருது பாத்தீங்களா? இந்த மாட்டம் வந்துடுது. டிஃபால்ட்டா உனக்கு இப்படி வரும், ரோ மாட்டம் வரும். நான் ஃப்ளக்ஸோட டைரக்ஷனை நான் காலம் போட்டேன்னா எனக்கு இந்த மாட்டம்ல வந்துடும். ஓகே, வெர்டிக்கல் ஆங்கிள் வந்துடும், புரிஞ்சா? வெர்டிக்கல்னா வி வந்து இப்படி நீளமா தானே இருக்கா, அப்படி மனசு வச்சுக்கோங்க. அப்ப என்னால இந்த டிசைனை மாத்த முடியும், புரியுதா கைஸ்? இப்படி இருக்கிற டிசைனை என்னால இப்படி மாத்த முடியும். அப்ப இதுக்கு நான் என்ன போடணும் சொல்லுங்க? அதுக்கு அப்ப நான் என்ன போடணும்? இந்த மாட்ட நான் மாத்தணும்னா டெல் மீ கைஸ், நான் என்ன போடணும்? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். எக்ஸலென்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? தொழில கத்துக்கிட்டீங்களா? புரியுதா கைஸ்? ஓகே, இதை நீங்க சும்மா உங்களுக்கு பேசிக்காக எடுத்து விட்டுக்கோங்க, வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகே சரி சார், இப்போ நான் நார்மலாவே நமக்கு எப்பயுமே இப்படி இதுதான் நமக்கு தேவை. சரி சூப்பர் சார். அடுத்தது வாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணலாம்னா, ஓகே இதில் வந்து இதை கொஞ்சம் அப்படியே சென்டராக தூக்கிட்டு வாங்க சார் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா இந்த 3, எனக்கு இந்த 3 மட்டும் போதும் சார், வேற எதுவும் எனக்கு வேணாம். ஓகேவா? வேற எந்த பாக்ஸ் எனக்கு வேணாம், இந்த 3 மட்டும் போதும். ஆனால் அது எனக்கு அழகா சென்டர்லாம் கொண்டு வந்து அழகா டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு நீங்க போட்டா போதும். ஓகே கைஸ், இதை அப்படியே தூக்கிட்டு சென்டர்ல வந்துடும், புரிஞ்சா? இதுக்கப்புறம் நீ என்ன போட்டாலுமே உனக்கு எல்லாமே சென்டர்ல தான் வரும். இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்போ பாருங்களேன், நான் இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இதுக்கு வந்து நான் பாக்ஸ் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே நான் வந்து பார்க்குறேன், இது அதே மட்டும் பாக்ஸ் 4க்கு ஒரு சிஎஸ் எழுதுறேன். ஓகேவா? இது பாக்ஸ் 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா அழகா சென்டர்லேயே எக்ஸ்டெண்ட் ஆகுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? சென்டர்லேயே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதா? எஸ் சார். கைஸ் ஓகே, அவ்வளோதான். அப்போ இது வரைக்குமே உங்களுக்கு போதும். இதை வச்சு நீங்கள் சூப்பராக ஓட்டலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இங்கே நான் சொன்ன மாட்டேன் இங்கே வந்துருச்சா? நான் இங்கே எப்படி பண்ணேன் அதே மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா? புரியுதா கைஸ்? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ. பாருங்க, கொஞ்சம் ஜஸ்ட் கோடை கொஞ்சம் பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கோடை பாருங்க. ஏன்னா நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் பெயிண்ட் அடிக்கல, எதுவும் பண்ணல, வீடு பேரே கட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கோடை கொஞ்சம் பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். மட்டும் சொல்லுங்க சார். புரியலப்பா, என்னப்பா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் மட்டும். அதாவது ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னா என்னன்னா, உன்னோட அந்த உள்ளுக்குள்ள அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது அலைன்மெண்ட் டிஃபால்ட்டா இப்படி இந்த பக்கம் ஓரத்துல இருக்கும். ஓகேவா? அது டிஃபால்ட்டாவே உனக்கு அப்படிதான் நீ டிசைன் பண்றப்பே வரும். இதை நான் வந்து அழகுபடுத்தணும், நீட்டா சென்டர்ல தூக்கி எடுத்துட்டு வரணும். அப்ப ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா இந்த கண்டென்ட் எல்லாமே டைரக்டா உங்களுக்கு சென்டர்ல வந்து உட்காந்துரும். புரிஞ்சா? பார்க்க நல்லா இருக்கும். இப்போ இவன் எப்படி பண்ணிருக்கான் வெங்கடாமே, இந்த இவன் தான். இவன் பாருங்களேன், இவனோட கண்டென்ட் பாருங்களேன், அழகா சென்டர்ல வச்சிருக்கானா? அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க? பின்னாடி அவன் என்ன கொடுத்துருப்பான்? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருப்பான். அதனால தான் எனக்கு அழகா சென்டர்ல வருதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் சார். அவ்வளவுதான். சரி சார், சூப்பர் சார். அடுத்து என்ன சார்? அடுத்து சொல்லுங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் இப்போ நம்ம மட்டுமே பண்ணுவோமா? இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு இமேஜ்லாம், நான் எங்கிட்ட எடுக்க? சரி, இந்த இந்தியன் 2 தாத்தாவை தூக்குவோம், சேவ் இமேஜஸ் தூக்கிட்டு எங்க போடுவோம்? ஜூலை 18க்குள்ள இமேஜஸ்க்குள்ள IMG 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கைஸ் கொஞ்சம் மைக்கு மீட் பண்ணுங்க. இது ஐயோ கல்கி, இது ஒன்று, இமேஜ் 2, வேற என்ன பார்த்துக்கலாம்? ட்விஸ்டர்ஸ். ஓகே, இது ஒன்று, நாளைக்கு போனோம் பாரு பார்த்துக்க. இமேஜ் 3. ஓகே, இப்போதைக்கு சும்மா இது வரைக்கும் 3 போதும். வேணா இன்னொன்று வச்சுக்கோமா?
வச்சுக்குவோமா? சேவ் இமேஜஸ், இமேஜ் 4. ஓகேவா? சூப்பர் சார். இப்போ அடுத்து என்னன்னா கைஸ் இங்க நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லா இங்கே நீங்கள் இமேஜ் போட்டாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் இமேஜ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா எப்படினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அது உங்களோட விருப்பம். பட் இந்த பாக்ஸுக்குள்ளே நான் கொடுக்குறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இமேஜ் எஸ்ஆர்சி டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜுக்குள்ளே இருக்கிற இமேஜ் 1, அதோட ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல், வித்து வந்து ஒரு 200 பிக்சல். ஓகே, அந்த ஆல்ட்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் நான் போடலை. ஓகே, நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நினச்சேன் உடையுது. ஓகே, அப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டாக தான் செட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகே, இதை தூக்கிட்டு அந்த பாக்ஸ் ஒன்றுக்கு தூக்கிட்டு, ஏன்னா அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அப்போ இங்கே எங்கே வைக்கலாம்னா பாக்ஸ் 1ல் வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன்னா, அந்த பேக்ரவுண்ட் கலரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல்குள்ளே டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜுக்குள்ளே இருக்கிற இமேஜ் 1. ஓகே, அப்புறம் பேக்ரவுண்டு பொசிஷன் சென்டரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல கைஸ். ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறது, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு, நோ ரிப்பீட்டு, அப்புறம் பேக்ரவுண்டு சைஸு, கவரு. ஓகேவா? ஸோ இதை வேணால் ஹைட்டு வித்தை வேணால் ஒரு 200 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்திருக்கா? ஆக்சுவலாக இது இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கு அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இமேஜை. ஓகே, அது நீங்கள் மாற்று பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிஒன்? எஸ் சார். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இருக்கா இமேஜ்? ஓ சூப்பர்ப்பா. 400 ஹைட்டு 400 கொடுத்தா 400 வந்துருச்சு. சரி, கொடுத்துட்டேன். அடுத்து இவனுக்கு என்னப்பா பண்ணுங்க? பாக்ஸ் 1க்கு போட்டேன்னா அடுத்து அப்படியே கீழே வாங்க, இதை தூக்கி காப்பி பண்ணிக்கோ. பாக்ஸ் 2க்கு போடுங்க. பாக்ஸ் 2க்கும் அதே மட்டும் கலரை தூக்குங்க. ஓகே, தெரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அவன் எப்படி பண்ணியிருப்பான் அந்த புக் மை ஷோ ஒன்று இப்போ நேரம் உங்களுக்கு நேரம் வந்திருக்கணும் மனசில். அடப்பா அவன் இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு நேரம் தெரிஞ்சிருக்கும். இமேஜ் 2 இதுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதுக்கும் ஒரே அளவு கொடுக்கணும் கைஸ், இப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஓகே, கல்கி. ஓகேவா? அடுத்து போலாமா? இதையே தூக்கி போடும், இதுக்கு எல்லாத்தையும் போட்டு அடுத்த இமேஜ் அப்படியே வந்தீங்கன்னா இது. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன, அது இமேஜ் 3யா? இமேஜ் 3. ஓகே, அடுத்து இமேஜ் 4ஆ? இமேஜ் 4. ஓகே, ஸோ இப்போ தெரியுதா? ஓகே, புரியுதா கைஸ்? புக் மை ஷோன் போட்டேன்னா இப்போ பேக்ரவுண்ட்லாம் தூக்குங்க. எங்கெங்கே பேக்ரவுண்ட் ஃப்ளக்ஸ் கண்டென்ட்ல இருக்கிற பேக்ரவுண்டை தூக்குங்க. தேவையில்லாதெல்லாம் தூக்கி விடுங்க. வீடு கட்டிட்டீங்கல்ல, வீடு கட்டினதுக்கப்புறம் எதுக்கு சாரம்? ஓகே, ஜோரா கை தட்டுங்க. வந்துருச்சா கைஸ்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். சார். இவன் இப்போ தெரியுதா அவன் எப்படி பண்ணியிருப்பான்னு? ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறாங்க, ஒரு இ-காமர்ஸ் சைட் எப்படி பண்ணுறாங்கன்னு? இதுதான் ஃப்ளக்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாட்டம் நீங்கள், இது வந்து ஒரு ரோ. ஓகேவா? இதே மாட்டம் நீங்கள் அழகாக சூப்பராக அப்படியே செதுக்கி எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, கொஞ்சம் நிறையா நீங்கள் கோடிங் போடணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? என்னப்பா வாயை தொடங்க எல்லாரும், இவ்வளோ பேர் என்ன இவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். யூடியூப்ல கூட வேணா அப்படி சொல்லி கொடுத்துருப்பானா? ஓகே சார், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்படிதான் அழகா நீங்க எதுக்கு ஃப்ளக்ஸ் படிச்சீங்க இன்டர்வியூல கேட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஸோ இதான்ப்பா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. எதுக்கு சென்டர்ல போட்ட ஜஸ்டிஃபை கண்டென்ட், எதுக்கு இதை ஒவ்வொன்றா பாக்ஸா போட்ட, அதுக்கு தான் உங்களுக்கு படம் வரைஞ்சே நான் காமிச்சேன். ஓகேவா? இப்படி போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து எப்படி வந்து வித் ஹைட்லாம் எதுக்கு செட் பண்ணீங்க? ஓகே, நீங்க இதெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் மனப்பாடமா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் உங்களை நான் டெய்லியும் கோடு போடுங்கப்பான்னு சொல்றேன். ஓகே, உள்ள போய் கஷ்டப்பட மாட்டீங்கப்பா. ஓப்பன் டு சே. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாக்ஸ் 2 எப்படி போடுறது, அப்படியே பாக்ஸ் 3 ஒன்றை போட்டால் அடுத்தடுத்து தயவு செஞ்சு காப்பி பண்ணி மட்டும் போடாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சனால நான் போடுறேன். நீங்கள் திரும்ப கோடை நீங்களே ஓனாக டைப் பண்ணுங்க, அப்போ தான் மகப் ஆகும். ஓகே, ஸோ எண்டில் நீங்களே மனப்படமாக போடுவீங்கப்பா. உங்களுக்கே ஒரு அப்படியே புல் அரிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ புல் அரிச்சாலே எங்கிட்ட ஒரு கம்பெனியில் உங்களுக்கு அதை ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ சார் சொல்லுங்கப்பா. இங்கே நெஸ்டட் டிவ் தானே சார் யூஸ் பண்ணுறேன்? புரியலப்பா. நெஸ்டட் டிவ் தான். நெஸ்டட், ஆமா நெஸ்டட் டிவ்ப்பா. ஆமாப்பா, அதாவது ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ் இருக்கு. இந்த டிவ்வுக்கு பேர் தான் நெஸ்டட் டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க எத்தனை நாள் போட்டுட்டே போகலாம். ஓகேவா? இந்த வேலை இதெல்லாம் தூக்கி விடுங்க, இதுக்கப்புறம் இது தேவையில்லை. ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ இதே மாட்டம்
இன்னொரு ரோ எப்படி சார் போடுறது அப்படின்னா இங்க பாருங்க, இது அப்படியே நீங்க காப்பி பண்ணக்கூடாது, திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். நான் காப்பி பண்ணி பண்றேன், ஓகேவா? இதுக்கு நீங்க நேம மாத்திக்கோங்க, ஓகேவா? புரியுதா கைஸ்? இதை ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இதை பாக்ஸ் 5 6 7 8ன்னு போட்டு இதுக்கு அதுக்கு வேற இமேஜ் கொடுங்க. நான் இப்போதைக்கு இதே மாட்டம் போடுறேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை இப்போதைக்கு, ஓகேவா? புரியுதா புரியுதா கைஸ்? இப்போ தெரியுதா? இந்த மாட்டம் நல்லா லென்த்தியா ஒரு வெப்சைட் நீங்க டிசைன் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? டெல் மீ கைஸ். எஸ் சார். பண்ணலாம் சார். இப்ப பாருங்களேன், இந்த போட்டிருக்கான் பாருங்க, எண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் எனிவேர், இடையில பூந்து விட்டுருக்கான் பாருங்களேன். இப்போ இதை மாட்டம் எப்படிமா போறது? இந்த இமேஜை நான் தூக்குறேன், இப்போ சும்மா எண்டுன்னு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கும் இந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்கும் அந்த ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்கும் நடுவில் ஒரு ஃப்ளக்ஸ் இதை போடுறேன் கைஸ். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் நேம மாற்றணும்ப்பா. நான் இப்போதைக்கு சும்மா காப்பி கட் பண்ணியிருக்கேன், டைம் இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, நீங்கள் நேம மாற்றிக்கோங்க, ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கோட் எழுதணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்காக நான் இன்டர்னல் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க, எக்ஸ்டர்னல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இருங்க, நானே எக்ஸ்டர்னலே ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா இப்போ கச்சமச்சா கோடு போய்கிட்டே இருக்கும். ஓகே, சிஎஸ்எஸ்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும், எக்ஸ்டர்னல் தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்டைல் STYLE ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இதை போட்டு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு ரூல், இதுதான் நல்லா இருக்கும். ஓகே, லிங்க்குள்ள ரெல் ஸ்டைல் ஷீட் ஹச்ரஃப்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் குள்ள இருக்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இது எடுக்குதான் செக் பண்ணிக்குவோம். என்னடா எடுக்கல கைஸ்? ஏதாவது தப்பா போட்டேனா என்ன கைஸ்? ஏதாவது நான் தப்பா போட்டிருக்கேனா? ஹலோ ஹலோ கைஸ், இல்லை சார். எதையாவது நான் தப்பா போட்டிருக்கேனா என்ன? தெரியல சார். ஸ்டைல் ஷீட் அப்புறம் ஏன் எடுக்கல? உள்ளார நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இது எதுவும் கனெக்ட் தப்பா போட்டிருக்கேனா? லிங்க் ரெல் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேனா? அப்படி இல்லைன்னா எடுக்க மேலே ஹெட்டர் எடுக்காதுல்ல சார், அப்படி பார்த்தா எடுக்குதுல்ல சார், பேக்ரவுண்ட் கலர்லாம் வருது. இருங்க இருங்க, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது என்ன கணக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. சிஎஸ்எஸ் கேப்ஸ்ல போட்டிருக்கேனா ஸ்மால்ல போட்டிருக்கேனா? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கோட் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மாற்றி எதுவும் போட்டேன்னா? எனக்கு எதுவும் யூஐ கான்ஃபிளிக்ட் அடிக்குதா? இண்டெக்ஸு இது நான் இருங்க, லிங்க் ஸ்டைல் ஷீட் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ்குள்ளே இருக்கிற ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கரெக்டு தான். திரும்ப ரன் பண்ணுறேன். ஏன்பா எனக்கு எதுவும் கான்ஃபிளிக்ட் அடிக்குதா? சரி ஓகே, என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எடுக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போட்டு பாருங்க கைஸ். ஓகே, எனக்கு எது கான்ஃபிளிக்ட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாட்ட பஞ்சாயத்து எனக்கு அடிக்கடி வரும். ஓகே, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா ஓகேவா கைஸ்? இப்போதைக்கு நான் இருங்க, அப்போ நான் இன்டர்னலே போடுறேன் கைஸ். இந்த மாட்டம் உங்களுக்கு யாராவது இஷ்யூ வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, அது என்னன்னு ஆராய்ச்சி பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. கரெக்டாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் எடுக்க மாட்டேங்குது. எங்கே சார் டிவ்வுக்குள்ள ஒன்றுமே இல்லையா சார், இமேஜ் எதுவுமே இல்லை. அதான் இங்கே போட்டிருக்கேனப்பா, ஸ்டைல் டாட் சிஎஸ்ல போட்டிருக்கேனே சார் நீங்க இந்த கோடி சேர்த்து காப்பி பண்ணீங்க சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சாரி 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 சாரி. இருங்க இருங்க, நான் இங்க என்ன தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன தப்பு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கைஸ். நான் இங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன் சார்? டபுள் டாட் வைக்கணும் சார். எங்க டபுள் டாட் வைக்கணும்? சிஎஸ்எஸ் ஃபைல்ல நீங்க டபுள் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க. தப்பு. இந்த இமேஜ் வந்து எங்க இருந்து வருது? இந்த இமேஜ்ல வந்து டபுள் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தாதான் இமேஜ் இங்க எடுக்கும். புரிஞ்சா? இப்போ தெரியுதா எங்க தப்பு பண்ணேன்னு? புரியுதா கைஸ்? ஏன்னா இந்த இமேஜ் ஃபுல்லா நீ அங்க இருந்து போட்டனால நீ சிங்கிள் ஷாட் போட்ட. ஓகேவா? இப்போ இது வந்து சிஎஸ்எஸ் குள்ள இருக்கு. சிஎஸ்எஸ் குள்ள இருந்தா எப்படி போடணும்? டாட் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படி தானே போடணும். எஸ் ஆர் நோ கைஸ்? சொல்லி கொடுத்தேன்ல நேத்து, சொல்லுங்கப்பா. எஸ் சார் எஸ் சார். இப்போ தெரியுதா ஏன் இந்த பஞ்சாயத்து இருந்துச்சுன்னு? ஓகே, அவ்வளோதான். நல்ல வேலை இங்கேயே பார்த்தேன், இல்லைன்னா தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருப்பேன் இதை ஏன்டா எடுக்கல அப்படின்னு. ஓகே, ஸோ டாட் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜுக்குள்ளே இருக்கிற இது ஐ திங்க் இப்போ எடுக்கணும். திரும்ப இப்போ நடுவில் கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ புரிஞ்சா? புரியுதா கைஸ்? ஓகே குட், சூப்பர்.
ஓகே இப்போ நான் பாருங்க இதை கொஞ்சம் நல்லா உஷாராயிக்கோங்க. ஓகே ஏன்னா இது சிஎஸ்எஸ்குள்ளே இருக்கு. சிஎஸ்எஸ்குள்ளே இருந்து நீ ஒரு 2 டாட் கொடுத்தாதான் உனக்கு அந்த வரும், வெளியில வந்து அந்த இமேஜை போய் கனெக்ட் ஆகும். அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ அதனால இதை நான் நல்ல ஒரு எரர் வந்ததும் நல்லதாக போச்சு, உங்களுக்கு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி விட்டேன். ஓகே இப்போ நான் என்னமா சொல்ல வந்தேன், இப்போ இந்த ஒரு இதே டிவை நான் திரும்ப போட சொல்லியிருந்தேன்னா ஓகேவா, இது நான் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ அவனை மட்டும் ஒரு நம்ம எப்படி பண்ணுறான் பாருங்க. டிவ் கிளாஸு செக்ஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்ஷன் 1க்கு நான் வந்து ஸ்டைல் எழுதுறேன். ஓகே இங்கே பாருங்க எப்படி எழுதுறேன்னு பாருங்க. டாட் செக்ஷன் 1, அதுக்கு வந்து பேக்ரவுண்டு இமேஜ் வந்து யூஆர்எல், அதில் டாட் டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜுக்குள்ளே இருக்கிற எண்டுங்கிற அந்த இமேஜை நான் போட்டுக்கிறேன். புரியுதா? அதே மட்டும் பேக்ரவுண்டு பொசிஷன் சென்டர், பேக்ரவுண்டு ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு, அப்புறம் பேக்ரவுண்டு சைஸு கவரு. ஓகேவா? ஹைட் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன், அப்புறம் மாற்றிக்கலாம். ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஓகே பார்த்தீங்களா? ஐயோ எந்த வந்திருக்கு. புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல், வித்து வந்து ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு 70% கொடுக்குறேன். ஓகே இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓகே இப்போ அதை அப்படியே உள்ள தள்ளுங்க பார்ப்போம். லெஃப்ட்ல இருந்து அப்படியே உள்ள தள்ளுங்க. மார்ஜின் லெஃப்ட். ஓகே ஒரு 300 பிக்சல். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்படியே இப்போ 300 பிக்சலுக்கு பதிலாக ஒரு 270. ஓகே புரியுதா கைஸ்? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேனா? இப்போ தெரியுதா எப்படி பண்ணியிருக்கான்னு? சொல்லுங்கப்பா. சார் புரியுது சார். ஓகே ஸோ அவளே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாருங்க நீங்கள் படிக்கிறதெல்லாம் வருது பாருங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனா? சூப்பர் சார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து திருப்பி இதுக்கு கீழே நீங்கள் எப்பயும் போல அந்த இன்னொரு இதை நீங்கள் டிசைன் பண்ணுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அவன் பண்ண அந்த புக் மை ஷோ வெப்சைட் மட்டும் நான் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ தெரியுதா அவன் எப்படி பண்ணியிருப்பான்னு? டெல் மீ கைஸ். ஓகே ஸோ இதே மாட்டம் நீங்கள் பண்ணுங்க. ஃபுட்டர் கம்பல்சரியாக வைக்கணும்ப்பா. ஓகே ஃபுட்டர்னு சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெட்டர் என்ன கலரில் வச்சுருக்கீங்களோ அதே தான் ஃபுட்டர்னு வைக்கணும். ஓகேவா? ஃபுட்டர் வந்து கீழே தான் இருக்கணும், லாஸ்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் ப்ரொஃபஷனல். ஓகேவா? நேம் மாற்றிக்கோங்க, ஃபுட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இதுதான் எலமெண்ட்ஸ், சிஸ்மெட்டிக் எலமெண்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்ன போடணும்னா காப்பி ரைட்ஸ் அட்டு அது ஏதாவது நீங்கள் போட்டுக்கோங்க. காப்பி ரைட்ஸ் அட்டு உங்கள் பேரை போட்டுக்கோ. நான் வந்து புக் மை ஷோன்னு போடுறேன். புக் மை ஷோ 2024 இந்த மாட்டை நான் போட்டுக்கிறேன். புரிஞ்சா? ஓகே ஸோ இந்த மாட்டை போட்டுட்டு இப்போ பாருங்களேன். ஓகே கீழே கலர் எடுக்கலையா? சுத்தம் இங்கே நான் அதை போடவே இல்லை. இதை இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கு அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகே இதுக்கு வந்து ஃபுட்டர் நேம் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃபுட்டர். புரியுதா கைஸ்? ஸோ ஹெட்டர் இருக்கணும், ஃபுட்டர் இருக்கணும். எப்பயுமே முழுமையாக முடியணும். வந்திருக்கா? இப்போ நீ ஒரு வெப்சைட் மாட்டம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாட்டம் நல்லா லென்த்தியாக பண்ணுங்க. ஓகே நேவிகேஷன் பார் எனக்கு கம்பல்சரியாக வேணும். ஓகே நேவிகேஷன் பாரில் நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ என்ன நாள் போட்டுக்க நேவிகேஷன் பார் பண்ணு, ஆனால் எனக்கு ஹோமு லாகின் ரெஜிஸ்டர் அபவுட் கான்டாக்ட் கம்பல்சரி இருக்கணும். பண்ணலாமா? இந்த மாட்டம் நீங்கள் பண்ணலாமா கைஸ்? டெல் மீ கைஸ். எஸ் சார். எஸ் சார் பண்ணலாம் சார். ஓகே இந்த மாட்டம் எனக்கு நீங்கள் பண்ணுங்க. இதுலேயே இன்னொரு நிறைய இதில் பண்ணலாம். நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். ஓகே புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சார் இமேஜ் கீழே ஏதாவது நேம் ஏதாவது கொடுத்துருக்கோம். இமேஜுக்கு கீழே நீங்கள் நேம் கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு இன்னுமே நீ இன்னும் நிறையா படிக்கணும். பட் இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். என்னன்னா இப்போ நான் வந்து இமேஜுக்கு கீழே நான் ஒரு பட்டன் வைக்கிறேன். இப்படி பட்டன் போட்டு புக் அப்படின்னு வைக்கிறேன். புக் நாவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டன் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டைல் வந்து கலர் வந்து பிஜி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலரா? பேக்ரவுண்ட் கலரு பிளாக்கு, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு, பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் டெக்ஸ்ட் அலைனு சென்டரு. ஓகே இது நான் ஏங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, புக் நவுட்ரு, இதை அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் ஒரு டிவு போடணும். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு டிவுக்குள்ளே போட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ப்ரொஃபஷனலாக பண்ணோம்னா இதை நீ டிவுக்குள்ளே போட்டு பண்ணணும். புரியுதா கைஸ்? ஸோ பட் ஷார்ட்கட்டில் சொல்லணும்னா இதுக்கு மேலே வந்து நீ பிஆர் டேக் போடு. ஓகே இப்படி பிஆர் டேக்னு போட்டுக்கோங்க. நீ எத்தனை பிஆர் டேக் போடுறியோ அதுக்கேற்றபடி அது அட்ஜஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக இது ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் இப்போதைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். ஓகே நான் எத்தனை பிஆர் போடுறேனோ அதுக்கேற்றபடி இது அட்ஜஸ்ட் ஆகும்.
தெரியுதா? இங்க இந்த புக் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கா? ஓகே, இந்த மாற்றமும் நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு இதை நான் சொல்றேன், இல்லைன்னா இதை டிவுக்குள்ள போடுதா, இதுக்குள்ள நீ ஒரு டிவு பண்ணணும். ஐயோ அடுத்த பசங்க கனெக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள நீ வந்து ஒரு டிவு போடணும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் வைக்கணும் நீங்க. இது வந்து என்னன்னா இன்சைட் பாக்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்க, இன்சைட் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ் 1. ஓகேவா? இந்த இன்சைட் பாக்ஸ் 1 நீ எப்படி கனெக்ட் பண்ணுவ சொல்லுங்க பாப்போம், எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டாட் ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற டாட் பாக்ஸ் 1க்குள்ள இருக்கிற டாட் இன்சைட் பாக்ஸ் 1. ஓகேவா? இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, இத வந்து மார்ஜின் டாப் வந்து ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்க 100 பிக்சல்லாம் இங்க வந்திருக்கா? ஓகே, ஒரு 600 பிக்சல் கொடுக்குறேன். எங்க போயிருக்கு 600 பிக்சல்? எங்க அந்த பட்டனையே காணா? எங்கிட்ட போயிடுச்சா? ஏதோ மார்ஜின் டாப். ஓ சாரி கரெக்டான கொடுத்தேன். 200 பிக்சல். 200 பிக்சல் இங்க இருக்கு. அப்போ ஒரு 400 பிக்சல்னா இன்னும் கொஞ்சம் கீழே வருதா? ஓகே, இப்போ வந்து ஒரு 420 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே இருக்கா? இந்த மாட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர்ல கொண்டு வாங்க. அது உங்களுக்கு தெரியும். மார்ஜின் லெஃப்ட் கொடுங்க, அப்படியே சென்டர்ல கொண்டு வாங்க. பேடிங் கொண்டு வாங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகே, இதுக்கு ஏற்ற அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மார்ஜின் டாப் கொடுங்க. ஓகேவா? அப்பதான் அது அட்ஜஸ்ட் ஆகும். புரியுதாப்பா? இப்போ தெரியுதா நான் எப்படி பண்ணணும்ட்டு? டெல் மீ गाइस. சொல்லுங்கப்பா, புரியுதா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு? எஸ் சார், எஸ் சார். அதாவது ஓகே, இப்படி தான் நீங்க ப்ரொஃபஷனலா பண்ணணும். அதுக்கு ஏற்ற அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க சூப்பரா எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்க பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, பண்ணலாமா? டெல் மீ गाइस. பண்ணலாம் சார். ஓகே, எனக்கு ஹோஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, தயவு செஞ்சு அந்த ஏதாவது மெயிலாவது அனுப்புங்கப்பா. ஒரு 5 பேர் தான் பண்ணியிருந்தீங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்குறேன்ல. ஓகே, ஸோ அப்போ எனக்கு மைண்ட் வரும் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த கோடை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். இந்த கோடை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லை வேணாம், நானே அனுப்புகிறேன்ப்பா உங்களுக்கு. இது நானே அனுப்புகிறேன். ஓகே, நானே அனுப்புகிறேன் கைஸ். இது நானே அனுப்புகிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ஃபைலாக நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, அதை அப்படியே எடுத்து உங்களோட இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் இதை.